ரொம்ப இயல்பான ஒரு நகைச்சுவையோடு ரொம்ப அழகாக ஒரு சில செய்திகளை வச்சார். வெறும் நகைச்சுவை மட்டுமல்ல, அந்த ஒரு ஒரு ஆங்கிள் அழகாக சொன்னார் பாருங்க. ஆறுதல் சொல்வது வீடு, தீர்வு தருவது நாடு. ஆறுதல் சொல்வதுங்கிறது அந்த நேரத்துக்கு பயன்படும், ஆனால் தீர்வு சொன்னால் தான் முழுக்க ஜெயிச்சு மேலே வர முடியும். வெறும் நகைச்சுவை மட்டுமல்ல, அதில் ஒரு உன்னதமான கருத்தையும் அப்படி உள்ளே வச்சு ரொம்ப அழகாக அவர் எடுத்து சொன்னார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து. இப்போ மறுபடியும் அவங்க தன்னுடைய தரப்பு விவாதங்களை அவங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் சொல்லலாம். மறுபடியும் அவர் சொல்கிறதெல்லாம் சொல்வார். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இருந்தால் நான் தீர்ப்பு சொல்வேன். மீண்டும் வணங்குகிறேன். அண்ணன் மோகன சுந்தரம் அவர்கள் இந்த சமூகம் ரொம்ப நல்லா இருக்கு, அது தீர்வு கொடுக்குது அப்படின்னு சொன்னதை நான் அடிப்படையிலேயே மறுக்கிறேன். அது சிக்கலைத்தான் தந்து கொண்டிருக்கிறதே தவிர எந்த தீர்வையும் இந்த நாடு இப்பொழுது தரவே கிடையாது. போராட்டமாகத்தான் இருக்கிறது இந்த உலகம். வைரஸ்க்கு இதுவரைக்குமே தீர்வு இல்லை. வீட்டிலே இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களால் தான் இன்றைக்கு நாம் அதை ஜெயித்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த நாடு அதற்கான எந்த சூழலையும் நமக்கு அதிலிருந்து ஜெயிப்பதற்கான சூழலை இதுவரைக்கும் நமக்கு தரவில்லை என்பதுதான் மிகச்சிறப்பான ஒரு உண்மை. அதாவது நாடு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு தான் சொல்லிச்சு. அதனால் வீடு தான் தீர்வுன்னு நாடு ஒத்துக்குச்சு. அவ்வளோதான். அக்கா இப்போ தீர்ப்பு சொல்லிட்டேன்னு நினச்சிடாதீங்க. பள்ளிக்கூடங்கள் சரியா இல்லைங்க, அது வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கிறது. கல்வி என்பது வெறும் பொருள் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டிலே கல்வி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றைக்கும் மேலாக நான் சொல்லுகிறேன், நம்பிக்கை ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் கடைசியாக வீட்டுக்கு வந்து அந்த கதவை தட்டுறோம் பாருங்க, 8 காலையில் 10 மணி வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் நமக்கான ஆதார ஸ்ருதியாக இருக்கிறது என்பதனை என்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது வளரும் தலைமுறைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தரப்போகிறோம் என்பது புரிந்து போகும். நடுவர் அவர்களே, இவங்க என்ன சொல்கிறாங்க, பள்ளி கட்டணங்கள் அதிகமாக வாங்குது அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. வீடு தான், அரசு பள்ளி இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, சார் எந்த ஸ்கூலில் அதிகமாக ஃபீஸோ டொனேஷனும் வாங்குறாங்களோ அதுதான் பெஸ்ட்டுன்னு முதல் நாளே போய் பெட்ஷீட் போட்டு பழப்பத்தில் உட்காந்து டீ வாங்க. நான் சொல்கிறேன், இஸ்ரோ சேர்மன்லேருந்து அப்துல் கலாம் மாதிரி எல்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க தான். அவங்க பையன் அவங்க பையனை இப்போது ப்ரைவேட்டில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. யாரும் எந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலும் இப்பொழுது போய் நீங்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டா என் பையன் அப்துல் கலாம் ஆயிடுவான்ற நம்பிக்கை இன்றைக்கு நாடு தரலைங்க. நாடு தராத நிலையில், அந்த நம்பிக்கை தராத நிலையில் நாடு வீட்டை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட இன்றைக்கு வீடு நின்று கொண்டிருக்கிறது என்பதுதான் வீட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவங்க சொன்னார்ல நண்பன் ஆறுதலாக இருந்தான், வெளியில் போய் அவன் தீர்வு சொன்னான் அப்படின்ட்டு. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, நீ உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். கெடுத்து குட்டிச்சோராகிறது இப்போ அவங்க தான். இந்த குழந்தைகளை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளோடு நீங்கள் பழக விட்டால் நீங்கள் சேஃப்டிங்க. ஏன்னா இந்த வீடுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காலனியை விட்டு வெளியில் போய் அந்த குழந்தை யாரிடம் பழகிவிட முடியுமா? நம்பிக்கையாக இருக்கிறதா இன்றைக்கு வெளிச்சூழல்? எவ்வளவு சவால்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். வெளியில் குழந்தைகளை வீட்டில் வைத்து கொண்டு, நான் ஒரு அடாலசன்ட் குழந்தையினுடைய தாய்ங்க. எனக்கு தெரியும் அந்த குழந்தையை வெளியில் விடுவது என்பது எவ்வளவு பெரிய சவாலாக இருக்குன்றது. யாரை கேட்டு பாருங்க, அந்த 4 பேரோட சேர்ந்து தான் என் பையன் கெட்டான் தான் சொல்லுவாங்க. நானும் 20 வருஷமா அந்த 4 பேரை தேடிட்டு இருக்கிறேன், இதுவரைக்கும் கண்ணில் அகப்பட மாட்டேங்கிறான். நாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம்தான். ஆனால் வீடு என்பது ஸ்தூலமான விஷயம் ஆக இருக்கிறது. வீடுதான். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், அது அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும், அது தாத்தா பாட்டி ஆகட்டும், அது கூட பிறந்தவர்களாகட்டும், யாராக இருந்தாலும், கணவன் மனைவி ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், ஒருவர் முகத்தை ஒருவர் நெருக்கமாக பார்த்து கொண்டு அந்த சுகதுக்கங்களை நாம் பரிமாறிக்கொள்ளுகிறோமே. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்றேங்க, இந்த 7-8 மாசத்தில் நம்மை காக்கக்கூடிய கோவிலாக வீடுதான் இருந்திருக்கிறது என்பதனை யாராலும் மறக்கவோ மறுத்துவிடவோ முடியாது. இந்த வீடு மட்டும் சரியாக இல்லை என்றால், இந்த வெளியில வேலைக்கு போகின்ற பெண்கள் வீட்டிலே இருந்து எத்தனை விஷயங்களை கற்றுக்கொண்டோம்னா, நமக்கு தெரியாத பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோமா இல்லையா? உறவுகளினுடைய பலங்களை நாம் கற்றுக்கொண்டோமா இல்லையா? வீட்டை சரியாக நிர்வகிக்கின்ற எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் நிச்சயமாக நல்ல தலைமுறையை வளர்க்கிறார்கள். எங்க வேதத்துல ஒரு வார்த்தை இருக்குங்கய்யா, நீங்கள் உங்கள் மனைவியை கோபித்துக் கொள்ளுவதற்கு முன்னால்
அவள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து கொள்ளுங்கள்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த சொல் எப்பொழுது நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறுகிறது. தாயோ தகப்பன், நான் ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க, அடுத்த முறை கண்கள் சந்திக்கின்ற வரைக்கும் தான் அந்த சண்டை வீட்டில் இருக்க வேண்டுமே தவிர, கண்கள் சந்திக்கின்ற அடுத்த வினாடியில் உதடுகளில் இருந்து சிரிப்பு எந்த வீட்டிலே உதிர்கிறதோ அந்த வீடு உறவுகளிலே தன்னை பலப்படுத்திக் கொள்கிறது. 3 நாட்களுக்கு மேல் கோபங்களை தாங்கக்கூடிய சக்தி நம்முடைய உடலுக்கோ நம்முடைய ஆன்மாவுக்கோ கிடையாது. ஒரு நல்ல உறவு முறையை வளர்க்கக்கூடிய சூழல் நமக்கு இருக்க வேண்டும். நான் எப்பவுமே ஐயாவனுடைய ஒரு கூட்டத்தில் கூட அதை பகிர்ந்து கொண்டேன். ஒரு மனைவி இறக்கின்ற தருவாய், அவருடைய கணவர் அவருடன் இருக்கிறார். இறக்கும்போது அந்த அம்மா பெட்டில் படுத்துட்டு, என்னங்க அந்த பெட்டி எடுங்கன்னு சொல்லிச்சான். அந்த அம்மாவுக்கு 70 வயசு, அந்த ஐயாவுக்கு 75 வயசு. 20 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, 50 வயசு தாம்பத்தியம். இந்த பெட்டி எடுங்கன்னு. நீ தான் அதை தொடக்கூடாதுன்னு சொல்வியே, இப்போ எடுக்க சொல்கிற? இல்லை எடுங்க. எடுத்தா. அது தரங்க அப்படின்னா திறந்தா 2 பொம்மை இருக்கு. என்னம்மா இது அப்படின்னு. 2 பொம்மைங்க, அது உங்களுக்காக அப்படின்னு. என்னது இதுன்னா, இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என் பாட்டி சொன்னா, என்ன சொன்னா, புருஷனோட சண்டை போடாத. சரி, அது எப்படி சண்டை போடாமல் இருக்கிறது? கோவம் வந்துச்சுன்னா எதுவுமே ஆர்குமெண்ட்டே பண்ணாத. அப்புறம் நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கற்றுக் கொடுக்குறேன், அந்த பொம்மையை பண்ணிக்கோ. நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாதுங்க, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான். சரி, நான் கோபப்பட்டதில் பண்ண பொம்மைங்க அது. அவரு தேம்பி அழுகுறார். 50 வருஷ வாழ்க்கையில் என் மேலே நீ 2 வாட்டி தான் கோவப்பட்டியா? எடுத்து பார்த்தா, நிஜமாவா சொல்கிற? நிஜமாவா? ஆமாங்க. கீழே வந்து ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டி இன்னொன்று தரங்கண்ணா. உள்பெட்டி ஒன்று இருக்குது, அதில் 1 லட்ச ரூபா பணம். இதுவும் உங்களுக்கு தாங்க. 1 லட்ச ரூபா பணம் இருக்கா? எப்படிரா? நிறைய பொம்மை செஞ்சேன், விற்று 1 லட்ச ரூபா வச்சிருக்கிறேன். நான் செத்தா எனக்கு அப்புறமா உன் கோவத்துக்கு யாரும் உன்னை பார்த்துக்க மாட்டாங்க, இந்த 1 லட்ச ரூபா வச்சுட்டு பொழைச்சிக்கோன்னு சொல்லிச்சா அந்த அம்மா. பல வீடுகள் இப்படி தான் போயிட்டுருக்கு. எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவர் புரைங்க, அந்த பொறுமையுடன் ஒருவர் இருப்பதனால் தான் அந்த வீடு போய்கொண்டிருக்கிறது. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை என்கிறார் திருவள்ளுவர். நான் சொல்லுகிறேன், பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அந்த தாய் இருக்கக்கூடிய வீடு என்றைக்கும் வளரும் தலைமுறையை காக்க வல்லது. அது வாழ்விக்க வல்லது என்று சொல்லுவதற்கு முன்னால் அது காக்க வல்லது என்று நான் சொல்லுகிறேன். அந்த தாயும் தந்தையும் தான் அவர்களுக்கான ஒரு காவல் தெய்வங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நான் என்னுடைய பெற்றோருக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய நன்றி என்ன தெரியுமா? இந்த சமூகத்துக்கும் நன்றி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. காமராஜர் ஐயா அவர்கள் இல்லை என்றால், தந்தை பெரியார் இல்லை என்றால், என்னை போன்றவருக்கு கல்வி கிடையாது. நாங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ நாங்கள் வேலை செய்ய முடியாது. நாங்கள் அதற்கு நன்றி பெற்றவர்கள் தான், நன்றி சொல்லக்கூடியவர்கள் தான். ஆனால் அதற்கும் மேலாக நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். என் காலையும் கையையும் அசைக்க தெரியாமல் நான் படுக்கையில் அந்த தொட்டிலில் கிடந்த அந்த நேரத்தில் என்னை வாரி அணைத்து கொண்டு போய் போலியோ போட்டுச்சுல எங்க அம்மா. என்னை கூட்டிட்டு போய் ஒரு ஸ்கூல்ல நிறுத்தி எனக்கு ஃபீஸ் கட்டினார்ல எங்க அப்பா. அந்த என்னுடைய தாயும் இந்த உடல் வலியையும் இந்த புத்திக்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பெற்றோர் எங்களுக்கு வாய்க்காமல் போயிருந்தால் இன்றைக்கு பலர் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பை பெறாமலே போயிருந்திருப்போம் என்பதனை மட்டும் நன்றியுடன் நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நாட்டை குறை சொல்ல இல்லை. ஆனால் ஒன்று, அது 49 விழுக்காடு தான், 51 விழுக்காடு வீடுதான். இதுல 1 மார்க் 2 மார்க்ல நாங்க முன்னால போய்கிட்டு இருக்கோம். நான் நாட்டை குறை சொல்லலை, ஆனால் வீட்டை என்னால் நாட்டிற்கு முன்னால் விட்டு கொடுத்து விடவே முடியாது. நல்ல தலைவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வேக்யூம் இருக்குங்க, மிகப்பெரிய வேக்யூம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி என் பையன் சொல்றான், நீ மட்டும் நல்ல நல்ல தலைவர்கள் வாழ்ந்த காலத்துல படிச்சுட்டா எங்களுக்கு மட்டும் யாருமே இல்லையேங்கிறான். காமராஜர், எம்ஜி ராமச்சந்திரன்லாம் நீ சொல்லிக்கிற, எங்களுக்கு யாருக்கா? எம்ஜி ராமச்சந்திரன் நம்ம மறந்துட முடியுமா? மதிய உணவு திட்டம்னு சொன்னாங்களே, அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினார் இல்லையா அவர்? எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படி இருக்கு? சிலருக்கு கிடைக்கிறது, சிலருக்கு தனி மனித ஊழல் நிறைஞ்சிருக்குங்க. சகோதரி அவர்கள் சொன்னாங்க, இவங்க சொல்றதெல்லாம் நாடு,
இப்போ இல்லைன்ற. அதான் இப்போவும் நாடு இல்லையன்ற வருத்தம் தான், வீடு இல்லையன்னு வருத்தம் இல்லை. உங்களுக்கு புரியுதா அவர் என்ன சொல்றாருன்னு? இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டு தான் சொல்லிடுவேன் அப்புறமா. யோசித்து பார்த்தால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் சரி செய்து கொள்ளலாம். இல்லை, நீங்க என்ன பேசுனீங்கிறது நான் வீட்டில் போய் யோசிச்சுட்டு கடிதம் போடுறேன். ஐயா, நம்முடைய வீட்டை நாம் சரி செய்து கொள்ளக்கூடிய சூழல் நம் கையில் இருக்கிறது. நாட்டை திருத்துவதற்கான சூழலில் இன்றைக்கு சிஸ்டமே சரியா இல்லை. அந்த சிஸ்டம் சரியாக இல்லாத பொழுது உள்ள போய் நம்முடைய குழந்தைகளை அது காக்க வல்லதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? சகோதரி, அதுதான் வரலன்னு எச்சில விட்டுணும். அதோட என்னது வரலனாச்சே? சிஸ்டம் சரியில்லை. அதான் உங்க சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு அத சொல்றீங்களா? அதான் சொல்றேன், நல்ல தலைவர்களுக்கு இன்றைக்கு பஞ்சம் இருக்கிறது. நான் ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னேன் தெரியுமா? இப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு இல்லைங்க. இன்னைக்கு ஒரு வேக்யூம் இருக்குங்க. அதனால தான் நான் நாடு என்று பேச முடியாதுன்னு சொல்றேன். சத்துணவு திட்டத்துல ஐயா உட்கார்ந்து இருக்கிறார், சொல்லும் பொழுது சொல்றார், ஒரு கரண்டி எண்ணெய் அதிகமா போடுங்கன்னு சொல்லிட்டு லெட்ஜர்ல எழுதுறார். உடனே முதன்மை செயலாளர் வந்து சொன்னாராம், இவ்வளவு ஒரு கரண்டி எண்ணெய்னா கொழுப்பு சத்து அதிகமாயிராதா? கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற சாப்பாடு நீங்கள் எப்படி சத்துணவுன்னு சொல்லுவீங்கன்னு. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உடல் தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக பெயர் போனவர்கள். அவர்கள் சொன்னார்களாம், கொழுப்பு சத்து என்பது, உனக்கு என்னையா வயசுன்னாங்க. எனக்கு 55 வயசாச்சு. 55 வயசுக்கு இது கொழுப்பு, 7-8 வயது குழந்தைக்கு இது கொழுப்பு கிடையாது. சத்துணவாக இதை மாற்று, இது எண்ணெயை கூட்டு என்று சொல்லி கையெழுத்து போட்ட வரலாறு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய வரலாறு. யோசித்து பார்த்தால் இப்படி குழந்தைகளுக்காகவும் நமக்காகவும் யோசித்த தலைவர்கள் இல்லை. சினிமா கிடையாது. இன்றைக்கு மருத்துவம் இல்லைங்க, மாஃபியா தான் இருக்கு. எங்க இருக்கு மருத்துவம்? வீட்டிலே தாயும் பாட்டியும் சமைத்து கொடுக்கின்ற சமையலில் இருக்கக்கூடிய மருத்துவ மேன்மை என்பது இன்றைக்கு வெளியில் போகின்ற பொழுது இருக்கிறதா? எதை கேட்டாலும் பயமா இருக்குங்க. கல்லீரல்ல இருந்து எப்போதான் நம்முடைய மருத்துவம் இதயத்துக்கு வந்ததுன்னு நமக்கு தெரியலையே. ஒரே ஏமாற்று வித்தையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசியலும் சினிமாவும் மருத்துவமும் கல்வியும் என்று எல்லா சூழ்நிலைகளும் கெட்டு கிடக்கக்கூடிய நாடை விட சரி செய்து கொள்ள வாய்ப்பை பெற்ற, தன் குழந்தைகளினுடைய வருங்காலத்தின் மீது அக்கறை கொண்ட வீடுதான் வரும் கால தலைமுறையை காக்க வல்லது, வாழ்விக்க வல்லது என்கின்ற என்னுடைய வாதத்தை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வீட்டில் இருக்கிற சமையல் மருத்துவம் அப்படின்னு ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க. இப்போ கடைசியாக நமக்கு வைரஸில் கூட என்ன சொன்னாங்க? இஞ்சி சாப்பிடுங்கோ, மிளகு சாப்பிடுங்கோ, மஞ்சப்பொடி போட்டுங்கோ. பாட்டியாக தானே ரசமாக வச்சா. நீங்கள் மற்ற மருந்துகளை விட இப்போ வெளிநாடுகளில் வந்து இந்த நோய் அவ்வளவு பாடாப்படுத்துகிற போது இந்தியாவில் அதிகமான அளவுக்கு அதால் ஒன்றும் செய்ய முடியாததுக்கு காரணமே நம்ம அஞ்சரை பெட்டி பண்ணுற வேலை. வேணும்னா இனிமேல் அமெரிக்காவுக்கு நம்ம அஞ்சரை பெட்டியை அனுப்பி வைக்கலாம். அந்த மருந்தே உணவு, உணவே மருந்துங்கிற மாதிரியான ஒரு சமையல் முறை, நம்முடைய முறை ஒன்று இருக்குது பாருங்கள். அது ஒரு அதிசயமான முறை. அது ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க. அந்த வீட்டில் அந்த சமையல் அதுவே பல நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை உடையது அப்படிங்கிற கருத்தை வாங்க இங்கே நாடு தாங்கிறது சொல்லு.